சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். ஹாவ் யூ பீன் ஏ விக்டிம் ஆஃப் டைஃபாய்டு? ஹாவ் யூ பீன்னா நீ இருந்தையா, விக்டிம்னா நோயாளியாக இருந்தையா, ஆஃப் டைஃபாய்டுக்கு நோயாளி இருந்தான்னு கேட்குறான். அப்போ இட் இஸ் எ பேக்டீரியல் டிசீஸ். இது வந்து ஒரு பாக்டீரியா வியாதி. எதனால் உண்டாக்கப்படுகிறது? காஸ்ட் பை சல்மோனெல்லியா டைஃபி. சல்மோனெல்லியான்ற ஒரு பாக்டீரியாவால் இது உண்டாக்கப்படுகிறது. அதனோட பேர் என்னது? இட் இஸ் எ பாக்டீரியா டிசீஸு, நோய். எதனால் வருகிறது? பாக்டீரியாவில் பல பாக்டீரியா இருக்கு இல்லையா? காஸ்ட் பை சல்மோனலா அப்படின்ற ஒரு டைஃபி, சல்மோனலா டைஃபியால் உண்டாக்கப்படுகிறது. அது வந்து என்னது? ஒரு பாக்டீரியம். ஸோ we can consider this prokaryotic organism as friend or foe. ஆகவே நாம் இதை தீர்மானித்துக் கொள்கிறோம். எதை? புரோகாரியோட்டிக் ஆர்கானிசம். இது புரோகாரியோட்டிக் ஆர்கானிசம் தான், உயிரினம். இதை நண்பனாகவும் எடுத்துக்கொள்கிறோம், எதிரியாகவும் எடுத்துக்கொள்கிறோம். ஃபோனை எதிரி, தயிர் வந்து நம்மளுக்கு நண்பன், டைஃபாய்டு வந்து எதிரி. ரைட்டா? டியூ டு தேர் பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். அதனோட நன்மையின் காரணமாக, தயிரில் நன்மை, அண்டு ஹார்ம்ஃபுல் தீமையின் காரணமாக இதை நண்பராகவும் எதிரியாகவும் எடுத்துக்கொள்கிறோம். நெக்ஸ்ட்டு ராபர்ட் கோச். அப்போ ராபர்ட் கோக் என்றவர் 1843 1910 வரைக்கும் ஒரு இந்த விஞ்ஞானி. அவர் ராபர்ட் ஹைன்ரிச், ரைட்டா? ராபர்ட் ஹென்ட்ரிக் என்பவர். அதேமாதிரி ராபர்ட் ஹென்ட்ரிக் ஹெர்மன், அவர் பேர் என்னது? ராபர்ட் ஹென்ட்ரிச் ஹெர்மன் கோச். இவர் மொத்தம் இது முழு பெயர் வாசிய ஜெர்மன் பிசிசியன் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட். அப்படின்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு பிசிசியன் சொன்னால் ஒரு மருத்துவர் மற்றும் மைக்ரோபயாலஜிஸ்ட். மைக்ரோனா என்னது? நுண்ணுயிர் ஆராய்ச்சியாளர். ரைட்டா? மைக்ரோபயாலஜிஸ்ட் அப்படின்னா நுண் உயிர்களை ஆராய்ச்சி செய்யும் நபர். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் இஸ் கன்சிடர் அஸ் எ ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பாக்டீரியாலஜி. அப்படின்னா இவர் தீர்மானிக்கப்பட்டார். எப்படி? ஆஸ் த ஃபவுண்டர் நிறுவனராக இவர் சொல்லப்பட்டார். கன்சிடர் சொல்லப்பட்டார். எதற்கு நிறுவனராக சொல்லப்பட்டார்? ஆஃப் மாடர்ன் பாக்டீரியாலஜி. அப்படின்னா நவீன பாக்டீரியாலஜியின் இவர் நிறுவனராக கருதப்பட்டார். He is identified as the causal organism of anthrax, காலரா அண்ட் டியூபர்குலோசிஸ். அப்போ இவர் தான் இந்த 3 நோய், ஆந்தரிக்ஸ் என்ற ஒரு நோய், காலரா என்ற ஒரு நோய், டியூபர்குலோசிஸ் என்ற இந்த 3 நோய்களை இவர் கண்டறிந்தார். ஐடென்டிஃபைடு கண்டறிந்தார். எதை? த கேஷுவல் ஆர்கானிசம்னா சாதாரண உயிரினம். ரைட்டா? காச நோய் காரணிகளை, கேஷுவல்னா காரணிகள். வணக்கம் சார்.